and guys, இந்த வீடியோ RRB clerk exam அடுத்து அப்பியர் ஆக போறவங்களுக்கான வீடியோ தான். ஆக்சுவலா இந்த வாரம் மட்டும் மினிமம் ஒரு 4-5 பேராவது கால் பண்ணி புலம்பி இருப்பாங்க. நீங்க குட் அட்டெம்ப்ட் வந்து அரௌண்ட் 60 அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, ஒரு 59-60க்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மார்க்ல பார்த்தா 50 மார்க் தான் வருது, 50 தான் அட்டெண்டே பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஆக்சுவலா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னா எல்லா சைட்லயுமே ஸ்டாண்டர்டா இருக்கணும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டஃப் லெவலா தான் செட் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா அது வந்து நாங்களே சால்வ் பண்ணிடுவோம்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இதே ஒரு டஃப்பா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா சூப்பர் இது ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் எந்த சைட்ல எடுத்தாலும் அவங்க ஸ்டாண்டர்டா இருக்கணும்ட்டு கொஞ்சம் டஃப்பா தான் கொண்டு வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு வரக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கு கண்டிப்பா மினிமம் இப்போ உங்களால போட முடியறதுல இருந்து மினிமம் 5ல இருந்து 10 மார்க் வரையாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போட முடியும். எங்கன்னா ஆர்ஆர்பி கிளரிக்கல் எக்ஸாம்க்கு நீங்க போறப்போ மெயின் நீங்க போய் அப்பியர் ஆகுறப்போ மார்க்ல போடுறதை விட கண்டிப்பா மினிமம் 5ல இருந்து 10 கொஸ்டின்ஸாவது அதிகமா போட முடியும். பிகாஸ் அங்க இருக்க லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதனால வரி பண்ணிக்காதீங்க. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. அதனால வந்து கொஸ்டின் பேட்டர்ன் அதே மாதிரி இருக்கு. லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வீக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே டஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து இன்னுமே ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அக்யூரசி பொறுத்து தான். உங்களுக்கு நார்மலைசேஷன்ற ஃபேக்டர் வச்சிருக்கிறதே எதுக்கு அப்படின்னா அந்த அக்யூரசிக்காக தான். ஏன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து நீங்கள் ஐயோ அப்படின்னு வெக்ஸ் ஆயிடாதீங்க. நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஆனா அந்த இடத்துல அக்யூரசி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஈஸியானதா இருக்கட்டும் கஷ்டமா இருக்கட்டும், அப்போதான் நம்மளுக்கு நார்மலைசேஷன்ல மார்க் வரும். ஸோ அதை நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் என்ன அப்படின்னா பயப்படாதீங்க, கம்மியாக தான் எனக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல போயிட்டு அதை விட கூட தான் வரும், அதனால பயப்படவே வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று, ஆகஸ்ட் 15க்கான இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் இங்கிலீஷ் கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உள்ளே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. கிராமர் கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். கம்ப்ளீட் A to Z இங்கிலீஷ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் கிராமர் கோர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் 40 கிராமர் வீடியோஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் அடுத்து அட்வான்ஸ் பேட்ச், அடுத்து இங்கிலீஷ் 2.0 மீன் வொக்காபுலரி டெய்லி பேரலா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டோட ஆஃபர் கண்டிப்பாக முடிஞ்சிடும் மக்களே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இங்கிலீஷ் 2.0வும் சரி, கம்ப்ளீட் இங்கிலீஷ் வாங்கினீங்கனாலும் அதுலேயும் 2.0 இன்க்ளூட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு படிங்க, வாங்கினதோட மட்டும் இல்லாமல் படிங்க. டாடா பை, see you guys.